இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூரை சேர்ந்த 4 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவத்தினர் போலீசாருடன் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் கம்ப்யூட்டரை திருடிய தூத்துக்குடியை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மிகவும் பாதுகாப்பாக நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள், காவல்துறை தலைமை அதிகாரிகள் வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை தமிழ்ச்செல்வன், கோபாலன் கடை சுரேஷ், அம்மாநகர் மணி என்கிற மணிகண்டன், கோபாலன் கடை பிரதீப் ஆகியோர் மீது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆலோசனையின்படி வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பரிந்துரையின் பேரில், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், வில்லியனூர் காவல்துறை மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 4 பேர் மீதும் ஊருக்குள் நுழைய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் நேரங்களில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் இருப்பதற்காக இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இன்னும் ஓரிரு நாளில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அண்டை மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சுல்தான்பேட்டை ரயில்வே நிலையம் அருகில் புதுச்சேரி துணை சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. வழக்கம் போல பணியை மேற்கொள்வதற்காக துணை சுகாதார நிலையம் வந்த செவிலியர்கள் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகாதார நிலையம் மற்றும் அருகில் உள்ள இடங்களில் இருந்த கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்தனர். விசாரணையில் மருத்துவமனையில் இருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான கம்ப்யூட்டர், அதன் உதிரி பாகங்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. அவை ஒரு இரும்பு கடைக்கு விற்பனைக்கு சென்றதும் தெரிய வந்தது. விற்பனை செய்ய வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்திய போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பதும் வேலை இல்லாததால் மருத்துவமனை நோட்டமிட்டு கதவை உடைத்து பொருட்களை திருடியதாக கூறியுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாம். இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடத்தியதாகவும், கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இந்த முறையும் நிற்கும் என்றார். இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களிலும் நிற்கும் என்றும், இந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது, இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என்றார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் நடத்திய கூட்டம் ஒன்றில் பேசினார். அப்பொழுது அவர் வருகின்ற மே மாதம் வரை புதுவையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என்றும், எனவே பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு அவசியமில்லாமல் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், பருத்தி உடைகளை அணிய வேண்டும், அடிக்கடி தண்ணீர் அருந்த அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மூலம் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என்றும், சிக்னல்களில் தற்காலிக நிழல்குடை அமைக்க வேண்டும், மின்துறை அதிகாரிகள் மின்தடையை உடனடியாக சீரமைக்க வேண்டும், பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்களுக்கான நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தங்கம் 1 கிராம்
14,635 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,17,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.